ஹாய் வணக்கம். நான் உங்கள் காட்சன் வர்தான். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் ஜிவி ஸ்பாட்லைட். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் எபிசோடில் எங்கே இருக்கோம்னா திசைன்விலையில் இருக்கேன். இங்கே எது ஃபேமஸோ இல்லையோ நம்ம மாஸ்டர் தான் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. அதாவது சிவா மாஸ்டரோட கண்டென்ட்டை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஜிம்மில் இந்த மாதிரி காமெடியாக சேலஞ்சிங்கான கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ட்ராக்ல மாஸ்டர் யூனிக்காக கண்டென்ட் க்ரியேட் பண்ணி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஜர்னி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. வணக்கம் ஜிம் மாஸ்டர் சிவா. வணக்கம் பிரதர். தாராவில இருந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். அதாவது திருநெல்வேலி வந்தாலே நிறைய இன்ஃப்ளூயன்சரை நான் மீட் பண்ணணும்னு பிளான்ல தான் வந்தேன். திருநெல்வேலி வார காரணமே இன்ஃப்ளூயன்சரை பார்த்து பேசணும் அப்படிங்கிற காரணத்துல. ஏன்னா பாசங்கள் நிறைய கிடைக்கும். உங்க ஊரு ஹல்வாவா இருக்கட்டும், இல்ல நிறைய கலரா நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது. அதுல ஒரு யூனிக்கா தெரியறது என்னன்னா நம்ம ஜிம் மாஸ்டர் அப்படியே வச்சுக்கலாம். இன்னொன்னு என்னன்னா உங்களோட கண்டென்ட், அதாவது ஒரு ஜிம்மை வச்சு ஒரு காமெடி வீடியோவா இருக்கட்டும், ஒரு சேலஞ்சிங் வீடியோவா இருக்கட்டும், இந்த மாதிரி வித்தியாசமா யோசிச்சு உங்களோட கண்டென்ட் நீங்க போடுறீங்க பாத்தீங்களா, ரொம்பவே அருமையா இருக்குது. நிறைய ஜிம்மை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே எல்லாருமே ஒரு ஃபீல் ஆயிட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஒரு ரிலீஃப் எல்லாருக்குமே வந்து எப்படின்னா பார்த்தோன்னா என்னடா இது இப்படி இருக்கு ஜிம்மு, இதே ஒரு எல்லாரும் மூஞ்சியம் பார்த்தா ஒரு மாதிரி இறுக்கமா சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இல்லாம உள்ள வந்தா ஒரு ஜாலியா இருக்கணும். ஜிம்முங்கனாலே ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்து ஒர்க் அவுட் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும்னு நினைச்சுதான் இந்த மாதிரி ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது எப்போ இந்த கரியர் ஸ்டார்ட் பண்ணீங்க? எதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? என்னோட 26வது வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா நான் வந்து வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 130 கிலோ இருப்பேன். வெயிட் அதிகமா இருந்து அந்த வெயிட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக உள்ள ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி வந்து எனக்கு இது பிடிச்சு போச்சு. அப்படியே கண்டினியூவா இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷத்துக்கு மேல வருஷம் ஆயிட்டு. இப்போ வயசு சொல்ல பண்ணேன் சொல்லக்கூடாது, அவ்வளவு தெரிய மாட்டேங்குது. சோ இப்போ என்னன்னா இது ஏதாவது கோர்ஸ் அந்த மாதிரி நீங்க படிச்சு ஸ்டார்ட் பண்ணதா இல்ல அப்படியே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸ்ன்னு சொல்லி கிடையாது. முதல்ல வந்து எனக்கு இது பிடிச்சது. இப்போ ஒரு விஷயத்த நம்ம பிடிச்சி பண்ணும்போது அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது பிடிக்கும் போது அதுக்கப்புறம் இதுல நிறைய விஷயத்த நான் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சில கோர்ஸ்கள் முடிக்க வேண்டியிருந்தோம். ஒரு இருந்தாதான் அந்த கோர்ஸ் முடிச்சாதான் அதுக்கான மரியாதையும் இருக்கு, தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் முடிச்சு அப்படியே ஜாயின் ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல சென்னையில இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம சொந்த ஊருக்கே வந்து ஏல வாழை உன்னை நான் ரெடி பண்றோம்ல அப்படின்னு சொல்லி கூட்டு போற அளவுக்கு ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸ்லாங் தான் உங்க வீடியோலயும் இந்த மாதிரி ஸ்லாங்ல தான் நீங்க ரொம்ப நல்லா ரீச் ஆயிருக்கீங்க. சோ பசங்க எல்லாம் எப்படி ஜிம் ஸ்டார்ட் ஆகி அவங்கள வச்சு இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்தது? இல்ல பசங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பசங்களே இப்ப உள்ள வர்றவங்களே நிறைய பார்த்தோன்னா நிறைய ஸ்ட்ரெஸ்ல வரானுங்க. என்னன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிக்கிறானுங்க. அங்க இருந்து ரிலீஃப் திங்ஸா இருக்கட்டும், ஏதாவது ஒரு அடிக்ட்ல மாட்டிக்கிறாங்க. இப்போ உள்ள வரும்போது நம்மளும் ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணா ஓடிடுவாங்க. அப்ப அவங்கள என்ன பண்ணணும், நம்ம ஒரு முகத்தை காட்ட வேண்டியிருக்கு. அந்த முகம் தான் அந்த காமெடி முகம். ஆனா ஒரு கமெண்ட்ல நான் பார்த்தேன், நீங்க இந்த முகத்தை பார்த்து ஏமாறாதீங்க, இவருக்கு இன்னொரு முகம் இருக்கு, 6 முகம் அப்படிங்கிற மாதிரி. உண்மைதான். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு என்ன பண்றாங்க, ஜிம்ல போயிட்டு மாஸ்டர் கூட ஜாலியா இருந்துடலாம் வந்துடுறானுங்க. ஆனா அது உண்மை இல்ல. உள்ள வந்தா ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு நான் ரொம்ப ஜாலி. சும்மா ஏமாத்தினா காசை வாங்கிட்டு சும்மா ஏமாத்தி விடுற அளவுக்கு நான் இல்ல. என்ன காசு வாங்கிருக்கோம் அதுக்கேற்ற வேலையை கண்டிப்பா நான் செஞ்சுதான் விடுவேன். வீடியோவுக்கும் ரியாலிட்டிக்கும் கண்டிப்பா சம்மந்தம் இல்லை. ஆனா என்கிட்ட வந்தா 100% ரிசல்ட் கொடுத்துருவேன். நான் தான் பார்த்தேன் ஜிம்ல நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஆமா. மாஸ்டர் என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க? ஆக்சுவலா என் பசங்க அச்சீவ்மெண்ட் பண்றதா எனக்கு பெரிய விஷயம். நிறைய பேர் நிறைய போட்டியில முன்னாடி கூட்டு போயிருக்கிறேன். கூட்டு போயினா நிறைய பேரை ஸ்டேஜ் ஏற்றி வின் பண்ண வச்சிருக்கோம். அதே டைம்ல அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ஃபீல்டே ஒரு எப்படி சொல்றது, நிறைய செலவு பண்ற ஃபீல்டு, நிறைய ஃபீல்டு. அதை பசங்களை வந்து நான் அதில் அடிக்ட் பண்ண விரும்பல. அதுக்கப்புறம் மெயினா வந்து ஃபிட்னஸ் கோலை நோக்கி எல்லாரும் போச்சு. ஆரோக்கியமா இருந்தாலே போதும் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து ஸ்டேஜுங்கிறது அடுத்த விஷயம் தான் எல்லாருக்குமே. முதல்ல வந்து ஆரோக்கியமா இருந்தாலே எனக்கு அது 100% திருப்தினால இப்ப எல்லாருமே மேக்சிமம் ஆரோக்கியத்தை நோக்கி கொண்டு போய்கிட்டே இருக்கேன். யாரா இருந்தாலும் அது பாத்தீங்கன்னா நம்ம ஜிம்மை பொறுத்த வரைக்கும் 16 அந்த வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் வராங்க. எல்லாருக்குமே அவங்களுக்கு ஏத்த வயசுக்கு ஏற்றபடி நான் மாறிடுவேன். இப்ப 60 வயசுனா அவங்களுக்கு ஏற்றபடி மாறிப்பேன், 16 வயசுனா அவங்களுக்கு ஏற்றபடி மாறிப்பேன். அந்த குணத்துல மாறி மாறி கொண்டு போறதுனால எல்லாரும் ஜாலியா கொண்டு போயிருக்கோம். உங்க வீடியோல வர மாதிரியே நிறைய பேரு லவ் ஃபெயிலியர் வீடியோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணி பாத்துருக்க. உண்மையிலே லவ் ஃபெயிலியர்ல வந்து அதுல ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்களா? எப்படி அதெல்லாம்? லவ் ஃபெயிலியர் ஆகும் இவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆக்கிட்டு தான் உள்ள வராங்க. அதுதான் உண்மை. உள்ள வந்துட்டு அந்த இதுல இருந்த விட அதுலயும் இருக்கிறாங்க பசங்க. உண்மையை சொல்ல நான் ஜாலிக்காக பேசினேன்.
நிறைய பேர் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ல, அதான் லவ் ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ்ல உள்ள வரும்போது அவனுங்க இங்க வந்தோம்னா அது எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த உடம்ப நேசிக்கும் போது மற்ற நேசிப்பு ஒண்ணுமே இல்லைன்னு மாதிரி மாறிக்கிறானுங்க. அவனுங்களே மாறி மாறி ஜாலியா அதுக்கப்புறம் அந்த வலியோட இந்த வலி எவ்வளவு மேலுங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் மாஸ்டர் இல்ல ரெடி ஆயிட்டேன், என்னடா எலும்பு செட் ஆகும் பாருங்க, எனக்கு அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிமா. அப்போ அதுதான் எனக்கு வேணும், அந்த ஒரு சந்தோஷம். நிறைய பேர் இந்த குடியில இருந்து நிறைய பேர் வரும்போதே சொல்லிடுவாங்க, நான் அந்த மாதிரி நிறைய அடிக்ட் ஆயிட்டு சரி நீ காப்பாத்துங்க அப்படி சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு ஏற்றபடி பேசுவேன். முதல்ல எடுத்தோன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், அவங்க கூடயே ஜாலியா டிராவல் பண்ணுவேன். அந்த குடியிலேயே அவனை பத்தி பேசி பேசி அப்படியே ஜாலியா டிராவல் பண்ணி அப்படியே அவங்களே மாத்தி. ஜிம்ல தெரியற மாஸ்டரோட ஃபேஸ் வந்து வேற, அதே மாதிரி வீடியோல தெரியற மாஸ்டர் வேற. இதெல்லாம் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுன ஒரு ஃபேஸ் ஒன்று இருக்கும். அது என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள், அதுல இருந்து எப்படி மேற்கொண்டு வந்தீங்க நீங்க? இல்ல, இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ஃபைனான்சியல் வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம வச்சிருக்க ஃபீஸ் வந்து போதுமானா கண்டிப்பா பத்தாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றது, இந்த ஸ்ட்ரகிள் நம்ம தாண்டி தான் ஆகணும். ஏன்னா பசங்கிட்ட எல்லாத்தையுமே பைசா இருக்காது, நம்ம வந்து வாண்டடா பண்ண முடியாது. இது போதும்னு சொல்லி தாண்டி இது போக உடம்பு வலி, அது இந்த ஃபீல்டுல ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம அவங்களுக்கு ஏற்ற ஒர்க் அவுட்டும் சேர்ந்து பண்ணணும், அப்புறம் ஈவினிங்கும் அதே மாதிரி பண்ணணும், ரெஸ்ட் எடுத்து ரொம்ப அந்த ஸ்ட்ரகிள்லாம் ரொம்ப தாண்டி தாண்டி தான் ரசிச்சு பண்றதுனால இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சொல்லி ஜாலியா அவங்க கூட ஜேர்னி பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். இப்போ பிகினர்ஸ் என்ட்ரி லெவல்ல ஜிம்முக்கு வரவங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் கொடுக்கலாம் ஈஸியா? முதல்ல பிகினர்ஸுக்கு வந்து உள்ள வராங்கன்னா முதல்ல வந்து கார்டியோ செக்ஷன், வார்ம் அப், இதை முதல்ல ஆரம்பிச்சு மெதுவா போனாலே போதும். நிறைய பேர் பிகினர்ஸ் உள்ள வர்றவங்களே என்ன பண்றாங்கன்னா, உள்ள வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஒருத்தன் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பான். இவன் வந்து ஆளு நல்லா புஜாண்டிக்கா இருப்பான் உள்ள பிகினர்ஸ். ஆனா அவன் ஒல்லியா தான் இருப்பான், வெயிட் நிறைய அடிப்பான். அவனை பார்த்தோன்னே அவனே இவ்வளவு அடிக்கிறானால நம்ம அடிக்க என்னல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்சு மண்டையில போட்டுப்பான். முதல்ல இந்த ஈகோ லிஃப்டிங் சொல்லுவோம். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை பார்த்து யாருமே பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு நீங்க ராஜா, ஏல நீதால உனக்கு ராஜா அப்படி சொல்லிட்டு உள்ள வந்தா அந்த பிகினர்ஸ் எப்பவுமே ஜெயிச்சிருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் தான் சொல்லுவேன். அதே மாதிரி நிறைய இந்த ஸ்டெராய்ட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இதுல இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, எடுக்கலாமா இல்லை வேண்டாமா? இல்ல, ஸ்டெராய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு தேவை, அவங்க ஸ்டேஜ் ஏற போறாங்க அப்படின்னா அது அவங்களோட இஷ்டம். நான் அதை சஜெக்ஷன் பண்றேன்னா நான் இல்லை, எனக்கு அது பிடிக்கல. ஆனா சப்ளிமெண்ட்ரிங்கிறது ஒரு சேஃப் தான், அதனால அதை பத்தி பிரச்சனையே இல்லை. அதை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு அவங்க எடுத்துக்கிட்டா எனக்கு ஓகே. நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோட்டீன் எடுத்தா எனக்கு உடம்பு வச்சிரும், அது அந்த மாதிரி ஒரு மித்து இருக்கு. கிட்னில ஸ்டோன் விழுந்துரும்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆக்சுவலா ஜிம்முன்னு ஸ்டார்ட் பண்றாலே தண்ணி வந்து கரெக்டா நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கிட்டாலே போதுங்கிறதா என்னோட சஜெக்ஷன். சப்போஸ் என்னால ஒர்க் அவுட் பண்ண முடியல, டெய்லி ரூட்டீன்ல அவ்வளவு வேலை பார்க்க முடியலன்னா ஈஸியான ஒரு டயட் சொல்லணும்னா என்ன மாதிரி சொல்லுவீங்க? ஒரே விஷயம் தான், ஜங்க் ஃபுட்டை தவிர்த்துங்க போதும். என்ன பொறுத்த வரைக்கும் அதான். என்னன்னா இதை சாப்பிடு அதை சாப்பிடு இதை சாப்பிடு நான் யாரையும் சொல்றது இல்லை. ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. இது மட்டும் தான் என்னோட இது. தவிர இது இவ்வளவு இப்படி சாப்பிடுங்கன்னு யாரையும் சொல்றது இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கு என்ன முடியுதோ அதுதான் சாப்பிட முடியும். நம்ம சொல்றதை சாப்பிட்டா அவங்க வீட்டுல போய் உங்க ஜிம் மாஸ்டருக்கு இருக்குல்ல, அவன் சொல்லி விட்டுட்டு இருக்கேன், நீ ஏன் சொத்து அழிக்கிறீமா. அதனால அந்த விஷயம் இல்லாம உங்களுக்கு என்ன முடியுதோ அதுல சாப்பாடு, அதுல என்ன இருக்கோ அதை நியூட்ரிஷன் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பேன், அவ்வளவுதான். மாஸ்டரோட டெய்லி ஒர்க் அவுட் ரூட்டீன். என்னோட டெய்லி ஒர்க் அவுட் ரொட்டீன் வந்து பாத்தீங்கன்னா 2 மசில் ஒர்க் அவுட் எப்பவுமே போடுவேன். 2மே நான் ஃபுல்லா தான் போடுவேன். காரணம் என்ன அப்படின்னா, என்ன காலையில ஒரு 4 பசங்க நல்லா பண்றவங்கள செலக்ட் பண்ணிருப்பேன், ஈவினிங் ஒரு 4 பசங்க நல்லா செலக்ட் பண்ணிருப்பேன். அவங்க கூட டிராவல் ஆகிறதுக்கு 2 மசில் ஃபுல்லா போடணும். ஆனா 2 மசில் ஃபுல்லா போடணுமானா தேவையில்லை. காலையில ஒரு மசில், செகண்ட் மசில் வந்து கம்மியா ஆக்டிவேட் பண்ணாலே போதும். இது என்னோட ஷெடியூல். காலையில ஈவினிங் நான் கண்டிப்பா ஒர்க் அவுட் டெய்லி 1.5 hour கண்டிப்பா நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கார்டியோ கண்டிப்பா ஒரு 1/2 hour போடுவேன். ஆப்ஸ் நான் ரொம்ப ட்ரை பண்றது இல்ல, தேவைன்னா போட்டுக்கலாம். ஸோ ஒர்க் அவுட் அதிகமான இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுதா இல்ல டயட் இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது? இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. என்ன பண்றாங்க, உள்ள வந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் அப்படி இப்படின்னு பண்ணிடுறாங்க. வீட்டுல போனோன்னு பிரியாணி பார்த்தோம் அப்படின்னு பாஞ்சிடுறாங்க. அந்த இதை கொஞ்சம் அந்த டெம்ட் ஆகாம தப்பிச்சிட்டாலே போதும். என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டயட் நீங்க பர்ஃபெக்டா இருந்தாலே ரிசல்ட் ஒர்க் அவுட்ல கண்டிப்பா 100% கொடுத்துரும். ஏன்னா டயட்டை பொறுத்த வரைக்கும் 70% வந்துடும். ஜிம் ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் 30, சிலவங்க 20 கூட சொல்லுவாங்க. 30 அவ்வளவுதான். டயட் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிடுறது ஓகேவா இல்ல வெஜிடேரியனா இருந்தா எப்படி? அதெல்லாம் இல்ல, நான்வெஜ் வெஜ் அப்படிங்கிறது கிடையாது. நான்வெஜ்னு எடுத்தா குவான்டிட்டி கம்மியா இருந்தா நான் சாப்பிட்டு முடிச்சிடலாம். வெஜ்ஜுங்கும் போது அந்த ப்ரோட்டீன் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம நிறைய சாப்பிட வேண்டியிருக்கும். அதனால நான்வெஜ் பெஸ்ட்பாங்க. வெஜ் வந்து இவ்வளவு சாப்பிட வேண்டியிருக்கும், நான்வெஜ் இவ்வளவு சாப்பிட்டா போதும். நம்ம பாடி வெயிட் இன்ட்டு இவ்வளவு கிராம்னு சொல்லி ப்ரோட்டீன் எடுக்கணும், அதுக்காக அதை சொல்றேன். இப்போ கண்டென்ட் நீங்க கிரியேட் பண்றீங்க, இதுக்காண்டி ப்ரீ பிளான் ஏதாவது பண்ணுவீங்களா? அண்ட் எந்த மாதிரி டைம்ல இதெல்லாம் கிரியேட் பண்றீங்க? டைம் கிடைக்குதா? அவ்வளோ இல்ல, எப்பவுமே நான் வீடியோ பண்றது பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் டைம்ல கிடையாது.
ஜிம் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த ஒர்க் அவுட் டைம்ல நடக்கிற சில விஷயங்கள் அப்படியே எட்டி பார்ப்பேன். இதை பார்க்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி இவ்வளவு கண்டென்ட் இருக்குடா, எதுக்குடா கண்டென்ட் தேடுறது சொல்லிட்டு அதுல இருந்து எடுத்து நம்ம choose பண்ணி எடுக்கிறது. லைஃப்ல இருந்து அப்படி சூஸ் பண்ணி எடுக்கிறதா. நம்ம எங்கெங்க தேட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கண்ணு முன்னாடி எல்லா கண்டென்ட்டும் இருக்கு. அப்படி எடுக்கிறதாங்க. சோ இதுல பண்ணனதுல ரொம்ப காமெடியான கண்டென்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு நீங்க சொல்லணும். இப்போ ரீசெண்டா நான் ஒரு கண்டென்ட் பண்ணியிருந்தேன், டிப்ரெஷன் கண்டென்ட். ஆக்சுவலா வாழ்க்கையில எல்லாருக்கும் டிப்ரெஷன் தான். அந்த டிப்ரெஷன் கண்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா நம்ம வந்து எதையோ ஒண்ணு உடைக்க போவோம், ஐயோ இதை நம்ம மறுபடியும் வாங்கணுமல, போச்சே பைசா போச்சா, வீட்டுல கேட்டா 1.5 லட்சம் கார், ஐயோ 20 லட்சம், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாட்டினாண்டா இவனை வச்சு நம்ம டிப்ரெஷன் தீத்துரும் சொல்லிட்டு அந்த வீடியோ பண்ணது எனக்கு ரொம்ப அல்டிமேட்டா ரொம்ப ரசிச்சு பண்ணது அது. அப்புறம் அந்த பப்ஸ் வீடியோ ஒண்ணு பாத்திருந்தேன். சோ அது எப்படி உண்மையில சீட் டேவா இல்ல எப்படி அது? இல்ல ஆக்சுவலா நான் டயட் வந்து பர்ஃபெக்டா இருக்கிறதுனால மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா நான் சீட் டே கண்டிப்பா எடுப்பேன். அதுல அன்னைக்கு சூஸ் பண்ணிக்கிட்டேன், வேற வழி இல்ல. ஏன்னா அந்த பப்ஸுக்கு நான் ஒரு ஆட் கொடுக்கணும், பிளஸ் அதை ஒரு சீட்டா பயன்படுத்திக்கிட்டேன். சோ ப்ரொமோஷன் இப்ப நீங்க சொன்னீங்க ஆட் கொடுக்கணும்னு, ப்ரொமோஷன் வருதா? எந்த மாதிரி ப்ரொமோஷன் நீங்க அக்செப்ட் பண்றீங்க? இல்ல ப்ரொமோஷன் எல்லா ப்ரொமோஷனும் வந்து கேட்பாங்க. ஆனா வந்து என்னன்னா இப்போதைக்கு நான் ப்ரொமோஷன் அவ்வளவு பண்ணல. நம்ம ஜிம் சம்பந்தப்பட்டவங்க யாராவது கேட்டா அவங்களுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் வந்து அந்த பைசா அந்த மாதிரி இன்னும் பெய்ட் ப்ரொமோஷன் இன்னும் நான் போகல. ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் ரவுண்ட் நம்ம போயிடலாம். டக்குன்னு ஆன்சர் கொடுக்க வேண்டியது. உடனே பண்ணுமா? ஏதாவது உள்ளக தரமா இருந்தாம கவுத்தி விட்டுறாவலே. கார்டியோவா இல்ல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கா? ஸ்ட்ரென்த். சிக்கனா பன்னீரா? சிக்கன். மார்னிங் ஒர்க் அவுட்டா நைட் ஒர்க் அவுட்? கண்டிப்பா மார்னிங். டெட் லிஃப்டா பெஞ்ச் பிரஸ்? டெட் லிஃப்ட் டவுட் வேண்டாம், ஜிம்மோட ராஜாவே அவன் தான். தாராவி டாக்ஸ் சேனல் நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கோம். இத பத்தி ஒரு 2 வார்த்தை நீங்க சொல்லணும்னு. இல்ல தாராவி டாக்ஸ் பத்தி முதல்ல வந்து எனக்கு அவங்க அப்ரோச் பண்ற விதமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க அதே மாதிரி அவங்களுடைய ஜேர்னி பார்க்கும்போது நிறைய பண்ணியிருக்கிறார் அவரு. நிறைய அது என்ன சொல்றது, நானே பார்த்து மிரண்ட் அவருடைய அச்சீவ்மெண்ட் எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. ஆனா என்ன ஒரு ரீச் ஆகலையேங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா இன்னைக்கு வந்து இதுல உட்கார்ந்து உங்களுக்காக பேசுறேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ரீச் ஆகணும். நீங்க அந்த ஃபீல்டுல வந்து சக்சஸ் ஆகணும். உங்ககிட்ட டேலண்ட் நிறைய இருக்கு. நீங்க இப்போ இங்க வந்து இந்த செட்டப் பண்றத ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போதே எனக்கு நீங்க எந்த அளவுக்கு அதை நேசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. சீக்கிரமே நீங்க வந்து அதுல ஜெயிக்கணுங்கிறது என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மாஸ்டர். உங்க டைம் கொடுத்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க உடனே ஓகே சொல்லி எனக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க எப்பவுமே இது வந்து உங்க வீடுன்னு தான் சொல்லுவேன். நான் எங்க பசங்களுக்கு எப்பவுமே நான் ஜிம்முன்னு சொல்ற வார்த்தையே கிடையாது. இது உங்க வீடு, எப்பனாலும் வரலாம். நீங்க எப்பனாலும் என்னோட சப்போர்ட் இருக்கும். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.